வணக்கம் geeks, welcome to Tech Voice Tamil by Phone Arena Tamil. சிவா நாளைக்கு ஜாயின் பண்ணுவாரு. ஆமா, இன்னைக்கு வந்து பிஸி மேனா இருக்காரு. என்ன பண்ணிட்டு இருக்காரு? புது அந்த HMD அந்த ஆரோ வருதுல்ல, அதை வந்து ஃபைனலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபைனலைஸ்லாம் பண்ணல, தாய்லாந்துல போயிட்டு இந்த சூட்டை தணிச்சிட்டு வரேன்னு போயிருக்காரு. எங்க போயிருக்காருன்னு தெரியல. ஏதோ சூட் தச்சு உடம்பு வந்து முறுக்கேறி இருக்கு, நான் வந்து சூட்டை தணிச்சிட்டு வரேன் அப்படின்னு போயிருக்காரு. ராஜஸ்தான் ராயல்ஸ் தான் வந்து அவங்களுக்கு இது. ராஜஸ்தான் ராயல்ஸ் ராஜஸ்தானில் தான் சூடு அதிகமாக இருக்கும், அதனால குளிர் பிரதேசத்துக்கு தான் போயிருப்பாரு. நாளைக்கு வந்துடுவார். சரி, ஃபர்ஸ்ட் நியூஸ் GT60 இருக்கா? அதோட நியூஸ் தான். டெய்லி ஏதாவது ஒன்று இது பண்ணிகிட்டே இருக்காங்க. 7+Gen3 இந்தியாஸ் ஃபர்ஸ்ட்னு சொன்னானுங்க. நம்ம ஷார்ட்ஸ் வீடியோன்னு ஒன்று போட்டிருக்கோம், பேக் பேனல் டிசைன் வச்சு இந்த நிறைய GT வந்திருக்கு அப்படின்ட்டு. ஸோ இப்போ வந்து 50% சார்ஜ் இன் ஜஸ்ட் 10 minutes ஃபார் 1 day யூஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ 5500 mAh பேட்டரி. ஸோ சைனாவில் வந்து 100 வாட் சார்ஜிங் தான் இருந்துச்சு. GT நியூ நமக்கு 120, நம்மளுக்கு வந்து 120. நியூ 6ல் இருக்கிற மாதிரி கொடுத்துட்டாங்க. நியூ 6 SE வந்து 100 தான். ஆனால் இந்தியா தாங்க எங்களுக்கு முக்கியமான மார்க்கெட்டு அப்படின்னு உருட்டுவானுங்க. அதனால பேசி ஏற்றிட்டு போகிறானுங்க. எல்லாரும் 25 to 30 தான் சொல்லியிருந்தாங்க. சார்ஜரே வந்து விலை அதிகம். கேக்கு வரப்போகுது. 40 கேக்கெலாம் வந்தால் கண்டிப்பாக விற்காது. ஏன்னா ஆல்ரெடி நிறைய காம்படிஷன் இருக்கு. 12R அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. 23ல நாங்க நிக்கிறோம் கன்னு மாதிரி. எங்க 2A டேய், Dimensity 7200 எவ்வளவு ஒரு பவர்ஃபுல்லான ப்ராசஸர் வச்சிருக்கு. இது வந்து Snapdragon 7+Gen3. அவங்க எவ்வளவு போட்டுருக்காங்க? 1.5 million Antutu ஸ்கோர். 1 million கூட ரீச் பண்ண முடியல, 10 லட்சம் கூட ரீச் பண்ண முடியல. எதுல 7200 அவங்க தான் போட்டாங்க. 782G-ஓட எல்லாம் பெட்டர் இது. 782G 782G 7+Gen2 அதோட தான் கம்பேரிசன் போட்டாங்க. அதனால தான் நான் வந்து மீடியாடெக் போகிறோம். இது வந்து இந்த கேட்டகரியில் வந்து பெஸ்ட்டு. 25,000 ரூபாய்க்குள்ளே பெஸ்ட்டு. இதே நீ 30,000 கிட்ட போனேன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குல்ல. நேற்று வேற இது போட்டிருக்காங்க, இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் 8+Gen3 60 இது போக்கோ F6 அது வேற வருது இல்லை, அதுவும் இதே ப்ரைஸ் தான் வரும். 30,000 மேலே தான் எக்ஸ்பெக்டட் அது. ஸோ காம்படிஷன் இவங்க என்னன்னா 120 வாட் கேலியம் நைட்ரேட் சார்ஜர், கேன் சார்ஜர் தான் இவங்க யூஸ் பண்ணுறாங்க. காம்பேக்டாக இருக்கும். ஸோ நாங்கள் ஹீட் மேனேஜ்மெண்ட்டும் பெட்டராக நாங்கள் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. டியூவல் செல் பேட்டரி தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். ஸோ 2750 mAh டியூவல் செல் யூஸ் பண்ணுறாங்களாம். ஸோ அதனால் வந்து 5500 mAh ஃபாஸ்ட்டாக சார்ஜிங் ஆகும். ஸோ இது மோஸ்ட்லி 50% 10 minutesனா 100% ஒரு 25 நிமிஷம் அதிலே வந்து ஃபுல் சார்ஜ் ஆகிடும். சூப்பர். அடுத்தது நல்லா இருக்கு. இது இதோட ப்ரைஸிங் பார்த்தியா? இதோட கம்மி 2200 தான். இதோட கம்மி, ஷைமியோட கம்மி. ஷைமியில் இதே மாதிரி ஆலின் ஒன்று பண்ண. ஆனால் இது 1 பிளேடு. இந்த பிளேடு இருக்குல்ல, அதோட விலையே 600 ரூபாயோ 700 650 ரூபாயோ. இது ஷாமிலியா? இதுவா? அவங்க செல்ஃப் ஷார்ப்பனிங் பிளேடுன்னு சொல்கிறாங்க. அது எனக்கான நான் அக்கேஷனில் தான் இது யூஸ் பண்ணுறேன். ட்ரிம்மரு ஃபுல் ஃபேஸ் அண்ட் பாடி அப்படின்னு எல்லா இடத்துலையும் நம்ம யூஸ் பண்ணி. ஆமாம், இதுலேயே போட்டிருக்கு பாரு. இந்த இதில் பாரு, ட்ரிம் காம்பவுண்ட் 1 mm 3 mm 5 mm இருக்கு. பாடி கார்டு, சென்சிட்டிவ் கார்டு, அடிஷ்னல் பிளேட் ஃபார் பாடி, எக்ஸ்ட்ரா இவ்வளோ இது போட்டிருக்காங்க. ஃபுல் பாடி க்ரூமிங், டியூவல் ப்ரொடெக்ஷன் டெக்னாலஜி, IP ரேட்டிங்ஸ் இருக்குன்னு போட்டிருக்காங்க பாரு. IPX7 ரேட்டிங்ஸ் இருக்கு. ஸோ வெட் ஷேவும் நீ யூஸ் பண்ணலாம். எங்கேயாவது அங்கே எங்கேயா கொண்டு போயிட்டு எதை கீறி விட்டு இல்லை, அதுக்கு தான் ஏதோ கார்டு கொடுத்துருக்கோம். ஆனால் ஒன்றும் ஆகாது அப்படின்னு இதோ போய்டும் பார்த்துக்கோங்க. ஆனால் இதில் என்ன பிரச்சனைன்னா, ஷைமிலாம் ஒரு 1.5 மணி நேரத்தில் ஃபுல் சார்ஜ் ஆகிடும். நீங்கள் 8 மணி நேரம் சொல்கிறாங்க ஃபுல் சார்ஜ். எப்பயுமே பிலிப்ஸ் மட்டும் அது சொல்கிறானே 30 minutes யூஸ் டைமுக்கு 8 மணி நேரம் நம்ம சார்ஜ் பண்ணோமா? எப்பயுமே பிலிப்ஸில் இந்த பிரச்சனை இருக்குது. பிலிப்பு நான் கூட ஒரு பிலிப்ஸ் வச்சிருந்தேன். நைட்டு ஃபுல்லாக சார்ஜ் பண்ணால் காலையில் யூஸ் பண்ணலாம். நானும் வச்சிருந்தேன். கரெக்டு. அதுக்கப்புறமா டக்குன்னு எமர்ஜென்சிக்கு சார்ஜ் இல்லைன்னு அவ்வளோதான், ஃபினிஷ். கரெக்ட் தான். ஆனால் அப்படி ஷைமி அப்படி இல்லை, சார்ஜ் போட்டே யூஸ் பண்ணலாம். ஒரு 1.5 மணி நேரம். ஷாமி கிட்ட என்னன்னா திடீர்னு கேன்சல் பண்ணுவானுங்க, ஒன்றுமே இருக்காது. அந்த வாட்டர் பியூரிஃபையருக்கு பண்ணானுங்களே, இதுக்கான ஹெட் எனக்கு போல இது வரைக்கும். ஷைமி ட்ரிம்மர் தான் வச்சிருக்கேன். ஆனால் ஹெட் கிடைக்குது. ஹெட் தெரியலையே, கிடைக்கும். அதுதான் பிரச்சனை. பிலிப்ஸ் தான் கிடைக்கும். இதெல்லாம் அதிகம்லாம் ஹெட் இது 650 கிடைக்குது இல்லை உங்களுக்கு, இல்லைன்னா புதுசாக வாங்கணும் நீங்கள். ஸோ இதில் வந்து 2 years வாரண்டி கொடுக்குறாங்களாம். சரி. ஸோ அதனால் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால், பேட்டரி பிரச்சனை ஏதாவது வந்தால் வந்து
சால்வ் பண்ணிக்கலாம். சூப்பர். மிந்த்ராவெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணி குரோமா ஆஃப்லைன் வந்து குரோமாவில் கிடைக்குமா, ஆன்லைன் வந்து மிந்த்ரா அஃபிஷியல் வெப்சைட் கூட ஏதோ ஆஃபர் போயிட்டு இருக்கு. ஸோ கம்மி காசுக்கே கிடைக்கும் அப்படின்னு போட்டு. சூப்பர் சூப்பர். அடுத்தது ஓப்போ ரெனோ 12 சீரிஸ் வந்துட்டாங்க. இப்போதான் ரெனோ 11 வந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ வந்து ரெனோ 12 சீரிஸ்ல ஃபர்ஸ்ட் டிமென்சிட்டி 8250 அப்படின்னு ஒரு சிப் இருக்காமே, 8200 இருக்குல்ல. எனக்கு இந்த சீரிஸ் அவனுக்கு ஷெல்வே பண்ணிடலாம் எனக்கு தெரிஞ்சு. அது ஒரு மட்டமான சீரிஸ் இது ரெனோ சீரிஸ்ங்கிறது. இந்தியாவுக்கு சைனாக்கு சூப்பரா இருக்கு. இதே இந்தியாவுக்கு வந்தான்னு வையே ஏதாவது தண்ட ப்ராசர் போட்டுருவாங்க. ஃபர்ஸ்ட் ரெனோ வேற லெவல். செகண்ட் ரெனோ 10 ப்ரோ ப்ளஸ் சூப்பரா இருந்துச்சு. ரெனோ ஸ்னாப்டிராகன் 8+ Gen வந்துச்சு, இந்தியாவில் லான்ச் ஆச்சுல. ரெனோ 10 ப்ரோ 3x ஆப்டிக்கல் ஜூமோட இருந்துச்சு, அந்த போர்ட்ரேட்டோட சூப்பரா இருந்துச்சு. இப்போ ரெனோ 11ல வந்து அது தூக்கிட்டாங்க. ரெனோ 11ல ஸ்டீரியோ ஸ்பீக்கர் இருக்கு, ப்ரோல மோனோ ஸ்பீக்கர். போன வாட்டி அதே தான் இருந்துச்சு. ஆனால் ப்ரோ ப்ளஸில் வந்து எல்லாமே நல்லா இருந்துச்சு. 55,000. ஆனால் அது இப்போ சேல்லையே 50,000 அவ்வளோதான் வந்துச்சு. ஸோ இப்போ அதையும் தூக்கிட்டாங்க. எனக்கு இது செல் பண்ணிடலாம் எனக்கு தெரிஞ்சு. சைனா லான்ச் பண்ணுறாங்க, இது இந்தியாவுக்கு வரும். ஆனால் இந்தியாவுக்கு வந்து ஏதாவது தண்ட வாங்க மாட்டோம் இல்லை, ஏதாவது தண்ட ப்ராசர் லான்ச் பண்ணுவாங்க. 8200 அது கூட பண்ண மாட்டாங்க, அதோட கம்மியான ப்ராசர் பண்ணுவானுங்க. இருக்கிறதுல வேஸ்ட்டாக என்ன இருக்கோ அதை போட்டு 30,000 அப்படின்னு நிற்பீங்க. அடுத்து ஸோ இதில் என்னன்னா அதே 8200 மாதிரியே தான் இருக்குமா. ஆனால் கேமிங்காக வந்து ஸ்டார் ஸ்பீட் எதோன்ட்டு ஒரு டெக்னாலஜி இருக்காமே, மீடியாடெக் ஸ்டார் ஸ்பீட் இன்ஜின் அப்படின்னு. சரி, அதனால வந்து கேமிங்காக வந்து அதை இன்டெகிரேட் பண்ணி பவரெல்லாம் வந்து கம்மியாக எடுக்குமா கேம் ஆடும்போது. நெட்வொர்க் மானிட்டரிங் பண்ணுமா, அந்த இன்ஜின் வந்து கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை வந்து இந்த சிப் லெவல்லையே நாங்கள் இன்டெகிரேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது தவிர ரெனோ 12 ப்ரோவில் வந்து 9200+ ஸ்டார் ஸ்பீட் எடிஷன், அதோட ஓவர் கிளாக்டு கேமிங் வித் கேப்பபிலிட்டிஸ் அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு போட்டுருக்காங்க. ஸோ இங்கெல்லாம் 9200+ யூஸ் பண்ணுவாங்க. இந்தியாவில் இதே மாதிரி வேறு ஏதாவது அப்படின்னு ஏதாவது ஒன்று போட்டுருவாங்க. ஸோ அப்படி தான் இருக்கும்னு போட்டிருக்கு. ஸோ எக்ஸ்பெக்ட் இந்த வாட்டி பாரு, அதே IMX 890 தான், அதே 8MP அல்ட்ரா வைட் தான். ஆனால் 50MP 2x டெலிஃபோட்டோ போட்டுருவாங்க. இதுக்கு முன்னாடி 32MP இருந்துச்சு. இப்போ சென்சார் மட்டும் மாற்றிருக்காங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி சோனி சென்சார் இருந்துச்சு, இப்போ வந்து சாம்சங் JN5 சென்சார் போட்டோம். அதே மாதிரி ஃப்ரண்ட் கேமராலும் 30MP இருந்துச்சு, இப்போ வந்து 50MP ஆக்கியிருக்காங்க. அதை ரெண்டையும் மாற்றிருக்காங்க. பேட்டரி வந்து 4600 இருந்துச்சு சைனாவில், இப்போ வந்து 5000 mAh ஆகிட்டாங்க. அதே 80W ஃபாஸ்ட் சார்ஜிங் தான் போட்டுருக்காங்க. ஸோ சைனா பொறுத்த வரைக்கும் இது ஒரு நல்ல ஃபோன். இந்தியா பொறுத்த வரைக்கும் வெயிட் பண்ணுங்க, ஏதாவது தண்டமாக பண்ணாதீங்க, வெயிட் பண்ணி தண்டமாக வரும், வாங்காதீங்க. சும்மா தண்டமா வருது அப்படின்ற ஒரு மன திருப்திக்கு வேணா வெயிட் பண்ணுங்க, அவ்வளோதான். அடுத்தது ரெட்மி K70 அல்ட்ரா, K70 ப்ரோக்கு அடுத்து இப்போ வந்து K70 அல்ட்ரா அப்படின்னு ஒன்று வருது. ஸோ எல்லாமே பயங்கரமான ஸ்பெக்ஸாக இருக்கு பார்க்கும்போது. ஸோ இதில் வந்து 1.5K 80, இதுக்கு முன்னாடி 2K நார்மல் ஸ்க்ரீன் தான் இருந்துச்சு. இப்போ வந்து 1.5K 80 LTPO இது எல்லாமே யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஸ்க்ரீன் தான் வரும் அப்படின்னு போட்டிருக்கு. 5000 nits பீக் பிரைட்னஸ் இருக்குமா. அது தவிர டிமென்சிட்டி 9200+ இருந்துச்சு இதுக்கு முன்னாடி, இப்போ வந்து 9300+ இப்போ தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அந்த சிப்போட வரும்னு போட்டிருக்கு. பேட்டரி இன்க்ரீஸ் பண்ணுறாங்க 5000லேருந்து 5500 mAh. ஸோ இது மெயினாக சைனாக்கு தான். அது தவிர 120W ஃபாஸ்ட் சார்ஜிங் இதுக்கு முன்னாடி இருந்துச்சு. அது தவிர 25GB RAM 1TB ஸ்டோரேஜ். இது வந்து ஸ்டாண்டர்ட் ஆயிடுச்சு. இப்போ சைனாவில் வந்து ஒரு ஹை எண்ட் கேமிங் ஃபோனு அல்ட்ரா இந்த மாதிரி லான்ச் பண்ணனாலே 24GB RAM கம்பல்சரி, 1TB ஸ்டோரேஜ் கம்பல்சரி. அவ்வளோதான். 1TB உண்டான மரியாதை இனிமேல் வந்து போயிடும். அடுத்து ஸோ இந்த மந்த் எண்டு வந்து இது எக்ஸ்பெக்டடு சைனாவில். இந்தியாவுக்கு எப்போ வரும்னு கேட்காதீங்க, இந்தியாவுக்கு மோஸ்ட்லி வராதுலாம். அதுக்கு தான் வந்து போக்கோ F6 வருது. அடுத்தது iQOO Neo 9S Pro, iQOO Neo 9 Pro அப்படின்னு ஒன்று இருக்குது இந்தியாவில். அது வந்து சைனாவில் வந்து iQOO Neo 9 அப்படின்னு லான்ச் ஆச்சு. இப்போ வந்து Neo 9 Proன்னு ஒன்று இருந்துச்சு சைனாவில். சரி, அது வந்து இப்போ Neo 9S Pro அப்படின்னு லான்ச் ஆக போகுது. ஓகே. ஸோ இது வந்து டிமென்சிட்டி 9300+. இதுதான் வந்து ரெண்டாவது ஃபோன். அது ஆல்ரெடி விவோ இப்போ X100S அப்படின்னு ஒன்று இருந்துச்சா, SS Pro, அதுக்கு அடுத்தது வந்து இதுதான் யூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு போட்டுருக்கு. பேக் டிசைன் வந்து மாற்றிருக்காங்க பாரு. ஸோ இந்தியாவில் லான்ச் ஆனதுல வந்து அந்த ரெட் கலரு ஒயிட் கலர் அந்த இந்த டிசைன் இருந்துச்சு. அந்த இந்த பேக்கு இந்த ஸ்மூத் ஃபினிஷ் பேக்கு வீகன் லெதர் அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஸோ இப்போ வந்து இதில் ஏதோ சின்ன சின்ன பேட்டர்ன்ஸ் மாதிரி இருக்குது, குட்டி குட்டியாக இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபோட்டோவில். ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு டிசைன் இருக்குது. கலரும் மாறி இருக்குது. இப்போ வந்து ஒயிட் கலர் இருக்குது, அது தவிர பச்சை கலர் ஒன்று இருக்குது. ஸோ இது ரெண்டும் வந்து புது கலர்.
பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. ஸோ சேஞ்சஸ் எதுவுமே இருக்காது, மோஸ்ட்லி அதே மாதிரி தான் இருக்கும். இதுக்கும் அதுக்கும் எந்த டிஃப்ரென்ஸுமே இருக்காது. ப்ரைஸிங் கிட்டத்தட்ட சிமிலராக தான் இருக்குன்னு போட்டிருக்கு. ப்ராசஸிங் பவர் மட்டும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஏஐ ஃபீச்சர்ஸ் தான் இன்டெகிரேட் பண்ணியிருக்கானுங்களா இவங்க, அதான் ஏஐன்ட்டு போட்டுருக்காங்க. எல்லாருமே இப்போ ஓப்போ பார்த்தியா ஏஐ செல்ஃபோன்னு போட்டுருக்காங்க. ஈவன் டிமென்சிட்டியில் வந்து ஏஐ இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்களாம் சிப்பில், அதனால் வந்து எல்லாரும் ஏஐன்னு போட்டுக்கிறாங்க. ஸோ இப்போ இவங்களும் போட்டுக்கிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட அதே ஸ்பெக்ஸ் தான் இருக்கும், எந்த சேஞ்சுமே இருக்காது. அது தவிர இங்கே பாரு NBA எடிஷனா, இதில் NBAவோட இதெல்லாம் அது அந்த இது நார்மல் ஃப்ளாஸ்க் மாதிரி ஏதோ அது ஃபுல்லாக பாரு குட்டி குட்டியாக NBA டீம் பேர்லாம் இது இருக்குது. லேக்கர்ஸு அந்த ஏதோ இதெல்லாம் போட்டு சைனாவில் ஃபேமஸ்ன்னு சொல்கிறாங்க. அதனால எதுக்கு NBA எடிஷன் லான்ச் பண்ணுவாங்க? தனியாக ஒரு பாக்ஸ் இருக்குது, அதுக்கு அந்த இது இருக்குது பாப் சாக்கெட்டு பின்னாடி ஒட்டிக்கிறது அது இருக்குது. அது தவிர ஒரு கேஸ் ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு ஃப்ளாஸ்க் ஒன்று இருக்குது. ஸோ லிமிடெட் எடிஷன் சைனாவில் லான்ச் பண்ணுறாங்க. இப்போ யாராலும் லிமிடெட் எடிஷன் லான்ச் பண்ணுறாங்க, ஒடிக்கிறாங்க. லிமிடெட் எடிஷன் உண்டான மரியாதை போச்சு இதனால். எல்லாத்துக்கும் பார்த்தீங்களா எது எக்ஸ்க்ளூசிவாக இருந்ததோ எல்லாத்தையும் முடிச்சு விட்டுக்கிட்டு இருக்காங்க. 1 TB லிமிடெட் எடிஷனு அதுவும் நல்லதாக கொண்டு வந்தால் NBA எல்லாம் இங்கே கொண்டு வந்தால் இங்கெல்லாம் ஒத்தனும் வாங்க மாட்டாங்க. இங்கே வராது, மோஸ்ட்லி சைனா ஒன்லி தான். இங்கே வராது விடுங்கடான்னா இந்த பேட்மேனு, ஸ்பைடர்மேன், அயன்மேனு இதெல்லாம் தான் இங்கே ஃபேமஸ்ஸு. இதை விடாமல் அதெல்லாம் வராது. தலை எடிஷன் அப்படின்னு ஒன்று வர வாய்ப்பு இருக்கு எனக்கு தெரிஞ்சு. அடுத்தது இது அந்த நோக்கியா ஃபோன் தானே, நோக்கியா ஃபோன் இருக்குல்ல, அதை வந்து அப்படியே ரீபிராண்ட் பண்ணி HMD ஆகிட்டாங்க. அது என்ன ஃபோன்? அது நோக்கியா எக்ஸ், அதே தான் அதே ஃபோன் நோக்கியா XR21 இருக்குல்ல, XR21 கரெக்ட். அதை வந்து இப்போ HMD XR21 மாற்றிட்டாங்க. மை காட். இதை போட்டு அதே தான் எல்லா ஃபீச்சர்ஸும் அதே தான் இருக்கு. அப்படி அதே மாதிரி டேப்லெட் இருக்குல்ல, நோக்கியா எப்போ 2022 வந்த டேப்லெட். ஆமா, T21 தான், T21 யூனிசா கூட வந்துச்சு. அதுதான் அது. அதை வந்து இப்போ HMD 21 பேர் மாற்றி விட்டாங்க. மஸ்ட்டுங்க. இது ஸ்டார்டிங், இது லான்ச் ஆகிறதுக்கு முன்னாடியே இது செத்து போச்சு எனக்கு தெரிஞ்சு. HMD கரெக்ட் தானே? ப்ரைஸ் அங்கே பாரு கொஞ்சம், யூரோப்லேயும் இதுலேயும் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த XR21 இது வந்து 599 €. 54 695 தான். ஸோ ரக்கட் ஃபோன்றதுனால இவ்வளோ காசு கொடுத்தா 54,000. அதே மாதிரி T21 வந்து யூனிசாக் தான், 4G சப்போர்ட் அதெல்லாம் இருக்கு. 4GB 64GB தான், ஒரே மாடல் 27,000 லான்ச் பண்ணியிருக்காங்க. பைத்தியக்காரன் நாய. இது யூரோப்லேயே ஏதாவது வாங்குவாங்களா இல்லை வேற யூரோப்பில் வேற ஆப்ஷனே இல்லையா? சாம்சங்லாம் யூரோப்பில் கிடையவே கிடையாதா? டேப்லெட்டே கிடையாதா? பட்சன் ஏதோ கெட்ட வார்த்தை வருது, ஏதோ கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேன் நான். ஸோ இது வந்து இந்தியாவுக்கு லான்ச் ஆகுமா அப்படின்னு தெரியல. லான்ச் ஆக தேவையில்லைங்க, எலக்ட்ரானிக் வேஸ்ட். இது நம்ம எவ்வளவோ சொல்லியிருக்கோம் உங்களுக்கு, இதெல்லாம் லான்ச் பண்ணாதீங்க ஓடாதுன்ட்டு. இல்லை இல்லை, இப்போ நோக்கியா பிராண்டிங் வச்சு ஓட்டியிருந்தாங்க, இப்போ நோக்கியா பிராண்டிங் இல்லை, HMDன்னு மட்டும்தான் இல்லை. இதெல்லாம் இந்த டெசிஷன்லாம் எப்படி எடுக்கிறானுங்க? ஏன்னா இப்போ சப்போஸ் ஒரு ஹையர் அஃபீஷியல்ஸ்லாம் இருக்காங்கன்னா நிறைய காசு கொடுத்து ஒரு கம்பெனி எப்படி முன்னேற்றுறது அப்படின்ற வழி தான் நம்ம பார்ப்பாங்களே தவிர டவுன் பண்ண மாட்டானுங்க. இந்த மாதிரி கம்பெனிஸ் சூப்பரா தெரிஞ்சு சூப்பர் ஃபோன்ஸ் ரிலீஸ் பண்ணாங்க. இதெல்லாம் வந்து கன்ஃபார்மா தெரியும். கேட்டா வந்து என்கிட்ட ஸ்டாக் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, மோட்டோரோலாவே சூப்பரா ஆகிட்டாங்க. பட்சன் நமக்கே தெரியுது இது ஃப்ளாப் ஆகும் அப்படின்னு. ஹையர் அஃபீஷியல்ஸ்க்கு அவ்வளோ டேட்டா பாயிண்ட் வச்சிருப்பானுங்க, அவ்வளோ ரிசர்ச் பண்ணிருப்பாங்க, தெரியாதா என்ன? தெரியலையே, பைத்தியக்காரனுங்க. அடுத்து நத்திங், அதுக்கு வந்து அந்த இது சொன்னிருந்தாங்க ChatGPT, அது வந்து ஏர்லியா வருதான், அடுத்த வாரமே வருதான். ஜாலியா ஜூன்ல தான் வரும் அப்படின்னானுங்க. இப்போ வந்து உங்களோட ஆசையை பார்த்து உங்களோட அந்த என்ன சொல்றது, எத்தனை பேர் வந்து நத்திங் ஃபோன் வச்சிருக்காங்க, CMF நத்திங் ப்ராடக்ட்ஸ் இயர் ஃபோன்ஸ் எல்லாம் எல்லாரும் வச்சிருப்பாங்க. யாரோ ஒருத்தர் வந்து ஈகோ சிஸ்டம் கேட்டாங்க. ஆமா, இதுல எங்கடா ஈகோ சிஸ்டம் நான் போப் போறேன் அப்படினு இருக்குது 2 டிவைஸ், ஒரு இயர்பட்ஸ் ஒரு இது. இப்போ வாட்ச் ஈகோ சிஸ்டம்லாம் சேர்க்க முடியாது. வாட்ச் தண்டமா இயர்பட்ஸ் வந்துருச்சு, ஒரு ஃபோன் வந்துருச்சு, டேப்லெட் சார்ஜர் இருக்கு, ஆல்ரெடி டேப்லெட். ஈகோ சிஸ்டம் எங்க இருக்குங்க? ஒரு சீம்லெஸ்ஸா இப்போ ஆப்பிள் ஈகோ சிஸ்டம்னா இந்த ஏர் டிராப் இதெல்லாம் சீம்லெஸ்ஸா வந்து சென்ட் பண்ணலாம். சீம்லெஸ்ஸா வந்து அந்த போட்டோஸ்லாம் வந்து அப்படியே இன்டெகிரேட் ஆகுது. கிளவுட் ஸ்டோரேஜ் இருக்கு, இதுல கிளவுட் ஸ்டோரேஜ் கூகுள் போட்டோஸ் தான் இருக்கு. நாங்க வந்து இப்போ ஒரு வளர்ந்து வர கம்பெனி, 2 வருஷம் ஓல்டு. அப்ப ஈகோ சிஸ்டம்லாம் சொல்லாதீங்க, நாங்க எங்க சொன்னோம், கம்முன்னு இருங்க. இவன்ச்சுவலி நாங்க ஈகோ சிஸ்டமா மாறிடுவோம். இவனே வந்து நாங்க வந்து ஏர்பாடோட இதை வந்து இன்டெகிரேட் பண்றோம், அவங்க ஃபீச்சர் ஏர்பாட்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னா அது வந்து இங்க காட்டுன்றான்.
கரெக்ட் தானே. மற்ற பிராண்டை ரிலே பண்ணி இவனே இருக்கான். கேட்ட டெஸ்ட்லா வந்து உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து இதில் காட்டும் அப்படின்றான். ஆமா வட்சன். அப்போ இதுதான் ஈகோ சிஸ்டம். நத்திங்க்கு மட்டும் கிடையாது, எல்லா கம்பெனியும் நாங்கள் ஈகோ சிஸ்டம் போடுவோம். நீங்கள் போய் கேட்டு தயவு செஞ்சு எங்களுக்கு இன்டிகிரேஷன் கொடுக்கப்பா. ஆமா வட்சன், மக்களுக்காக நாங்கள் உழைக்கிறோம். டெஸ்ட்லா வச்சிருக்கிறவன் நத்திங் ஃபோன் வச்சிருக்கானா? ஏன் வச்சிருக்க மாட்டானா? எத்தனை அசால்ட்டா வச்சிருப்பாங்க பேர்ல நத்திங் ஃபோன் யாரோ 2 பேர் நிறைய வச்சிருப்பானுங்க. இப்போ இல்லைனாலும் ஃபியூச்சர்ல வந்து 1 லட்சத்துக்கு லான்ச் பண்ணுவீங்க. அதுக்கு இன்னும் 2 வருஷத்துல 1 லட்சம் வந்துருவீங்க. ஆல்ரெடி வந்தாச்சு. ஆல்ரெடி 45,000 வந்தாச்சு. அதுக்கு அடுத்தது ஒரு 60,000க்கு போயிடுவீங்க. 8S Gen 3 தான். 60,000 8S Gen 3 எல்லாம் 60,000க்கு மேல வச்சிங்க. நாங்க 65க்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்க அன்பாக்சிங்ல கொளுத்தி விட்டுருவோம். நாங்க 65க்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நத்திங் ஃபோன் 3. நீங்க என்னன்னா 60,000 ரூபாய்க்கு சொல்றீங்க. என்னன்னு கேளுங்க, கமெண்ட்ஸ்ல கேளுங்க. 65,000 சீப் அண்ட் பெஸ்டா உங்களுக்கு ஒரு ஆஃபர் கிடைக்கும். சரி, இதுல வாய்ஸ் கண்ட்ரோல் நீ செக் பண்ணிருப்பியா இல்லையான்னு தெரியல. இதுல வந்து டைரக்டா சிவா சொன்னாரு, டைரக்டா இது பண்ணலாம். ChatGPT வந்து இன்டிகிரேட் பண்ணிட்டா இயர்பட்ஸ்ல இருந்து அப்படியே அந்த ஷார்ட்கட்ஸ்லேருந்து அப்படியே ChatGPT கூட பேசலாம். பிஞ்ச் அண்ட் ஹோல்டு கெஸ்டர் செட்டிங்ஸ்லேருந்து பேசலாம் அப்படின்னு சொன்னாங்க. சூப்பர். ஸோ இது வந்து May 21 வந்து அப்டேட் வருதான் எல்லாத்துக்கும். எல்லா இயர்பட்ஸோட ஆப் வந்து செக் பண்ணிங்க அப்படின்னா அந்த அந்த ஓடி அப்டேட் வந்து வரும். இயர் 1, இயர் ஸ்டிக்கு, இயர் 2, CMF நெக் பேண்ட் ப்ரோ, CMF பட்ஸ் ப்ரோ எல்லாத்துக்குமே வந்து வரும். மற்ற எல்லாத்துக்குமே ஆல்ரெடி வந்துருச்சு. அந்த 2A இதுக்கெலாம் வந்து ஆல்ரெடி இருக்கு. அடுத்தது இந்தியன் ஸ்மார்ட் ஃபோன் மார்க்கெட் இப்படி ஆகி போச்சு. OnePlusக்கு என்ன பண்றது, OnePlus வந்து அப்படியே லைட்டா நாங்க தடுக்கி விழுந்தோம். எங்களை OnePlus கீழே தள்ளிட்டு போக்கோ முன்னாடி போயிடுச்சு. OnePlus வந்து -5.4% வந்து டிக்ளைன் ஆயிடுச்சு. போக்கோ வந்து 72.2% இன்க்ரீஸ். மோட்டரோலா அங்கே பாரு 9வது பிளேஸ்ல 110% இன்க்ரீஸ். போன வருஷம் எங்க இருந்துன்னே தெரியாம இந்த கம்பெனி இப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இதுவாகி முன்னேறி இருக்கு. விவோ பாரு ஃபர்ஸ்ட் வந்துருச்சு. சாம்சங்கு, ஷைமி எல்லாரையும் பீட் பண்ணி போடு. விவோ வந்து இப்போ 17.2% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சாம்சங் வந்து 13.3% வந்து டிக்ரீஸ் ஆயிடுச்சு. அதே மாதிரி ஷைமி 13.3% இன்க்ரீஸ். ஓப்போ -1.8%ல இருக்கு. ரியல்மி வந்து 17.3% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆப்பிள் 19%ல இருக்கு. ஸோ இதில் வந்து அதிகமாக இன்க்ரீஸ் ஆனவங்க வந்து மோட்டரோலா அண்ட் போக்கோ தான் வந்து பயங்கரமான வளர்ச்சி அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகே. ஸோ செக்மெண்ட் என்ட்ரி லெவலில் வந்து 14% வந்து டிக்ளைன் ஆகிருக்கான். ஸோ ஆனால் ஷைமி தான் நல்லா விற்றுருக்கு என்ட்ரி லெவலில் அப்படின்னு சொல்கிறாங்க. மோஸ்ட்லி அந்த இது விற்றுருக்குமோ ரெட்மி அந்த A சீரீஸ் பட்ஜெட் ஃபோன்ஸ் விற்றுருக்கும்னு நினைக்கிறேன். வாய்ப்பு இருக்குது அது. அதுக்கப்புறம் போக்கோ, ஐட்டலு. ஸோ மாஸ் பட்ஜெட் செக்மெண்ட்டு $200 $200னால் கிட்டத்தட்ட இந்த 20,000 ரூபா அந்த ரேஞ்சில் அதுக்குள்ளே. ஸோ அது வந்து நிறைய க்ரோத் ஆகிருக்கு. நிறைய பேர் வந்து அந்த ஃபோன்ஸ் தான் வாங்கினாங்க அப்படின்னு போட்டிருக்கு. டாப் பிராண்ட்ஸ் இந்த இதில் விவோ, ஷைமி, சாம்சங்கு அவங்க தான் வந்து 53% வந்து இந்த இதில் வந்து ஹோல்ட் பண்ணுறாங்களாம். ப்ரீமியம் செக்மெண்ட்டு இதில் வந்து 23% வந்து மார்க்கெட் ஷேர் இருக்குது. ஸோ 25% க்ரோத் இருக்குது. ஸோ ஓப்போ அண்ட் ரியல்மி இந்த இதில் வந்து நிறைய விற்றுருக்கு அப்படின்னு போட்டிருக்கு. மிட் செக்மெண்ட் வந்து செமையாக டிக்ளைன் ஆகிருக்கு. வரல இன்னும். ஸோ மிட் செக்மெண்ட் நீங்கள் தான் இதில் இருப்பீங்க 200 to 400. நத்திங் அதில் இல்லையா? அதில் இல்லையா? இல்லையா? நத்திங் டாப் 10லேயே இல்லையே. விற்கிறது இப்போ கரண்ட்டில் மார்க்கெட்டில் இருக்கிறது 2 ஃபோனு. அதில் எங்கே வரும்? ஸோ மிட் செக்மெண்ட்டில் 46% வந்து டிக்ளைன் ஆகும். ஸோ $600 அந்த 60,000 ரூபா ஃபோன்லாம் யாரும் வாங்குறது இல்லை போட்டிருக்கு. 40,000 to 60,000 ரேஞ்சு, ஒரு 65,000 ரேஞ்சு அங்கெல்லாம் வந்து செம்மையாக டிக்ளைன் ஆகிருக்கு. ஸோ போன இயர் கம்பேர் பண்ணும்போது 6% வந்து. இது குளோபலாக இந்தியாவா? சரி, குளோபல் இந்தியா. ஸோ ஆனால் OnePlus தான் வந்து இந்த இதில் வந்து நிறைய 38% ஷேர் வச்சுருக்கு. அதுதான் வந்து நிறைய ஷேர் வச்சுருக்காங்க. இதுவும் சேரும்னு நினைக்கிறேன். 12 சேரும்னு நினைக்கிறேன். ஏன்னா $600 போட்டிருக்குல்ல. 12 நல்லா தான் இருக்குது. யூஎஸில் $600 தானே. ஸோ ப்ரீமியம் அதுக்கு மேலே இருக்கிற செக்மெண்ட்டு அதில் வந்து 2% ஷேரு, 21% டிக்ளைனு. ஐஃபோன் 13, S23 FE, S23, ஐஃபோன் 12, OnePlus 12 பாரு. ஐஃபோன் 12, OnePlus 12, ஐஃபோன் 12 இந்த கேட்டகரியில் இருக்குது. ஏன்னா அதுக்கு மேலே ஹை எண்டு, பயங்கரமான ஹை எண்டு, அது யாரும் வாங்கலை. ஸோ ஆப்பிள் வந்து 45% டிக்ளைன் ஆகிருக்கான் ஷேரு.
சாம்சங் வந்து 44% இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு போட்டிருக்காங்க. சூப்பர் ப்ரீமியம் செக்மெண்ட் வந்து பயங்கரமாக க்ரோ ஆயிருக்கு. ஐஃபோன் 14, 15 ப்ளஸ் அதெல்லாமே க்ரோ ஆயிருக்குன்னு போட்டிருக்கு. ஆப்பிள் வந்து 69% ஷேர் வச்சுருக்காங்க. ஸோ சாம்சங் வந்து 31% ஷேர் வச்சுருக்காங்க. ஸோ டாப் அண்ட் லைனில் எல்லாமே வந்து ஆப்பிள் சாம்சங் தான் போகிறாங்க. வேறு யாரையும் வந்து நம்புறதா இல்லை. கரெக்டாக வாஸ்தவம் தான் வாட்சன். அது இவங்களை நம்பி போகிறத விட்டு இவனுங்கன்னா அது ஷோரூம் அதெல்லாம் ஃபோல்டபுள் வருது, விவோ இஷ்டத்துக்கு இவனுங்க மாட்டுக்கு பண்ணிட்டு அப்புறம் கஸ்டமர் சர்வீஸ் டெக்னோலாம் இருக்குது பாருங்க. அது எல்லாம் எதுக்கு அந்த ஃபோல்டை லான்ச் பண்ண? அதனால தான் டெக்னோ இந்த மாதிரி ஆளுங்களாம் இன்னும் சீப்பாக எவ்வளோ பண்ண முடியும், எவ்வளோ காஸ்ட் கட்டிங் பண்ண முடியும்ட்டு கம்மி காஸ்ட்டில் வந்தாலாவது வாங்குறாங்களா அப்படின்னு பார்க்குறாங்க. ஆனால் 50,000 ரூபாய்க்கு எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கணும்ல உங்களுக்கு. சும்மா 50,000 ரூபாய் நான் கொடுத்துட்டேன் அவ்வளோதான் முடிஞ்சது அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாது. சர்வீஸ் சென்டர் ஆன்லைன் சேனல்லாம் பயங்கரமாக க்ரோ ஆகிருக்காமே. ஆன்லைனில் நிறைய பேர் வாங்கியிருக்காங்க அப்படின்னு போட்டு. ஃபைனல் நியூஸ், கூகுள் நேற்று I/O அதில் வந்து நிறைய எக்கச்சக்க ஃபீச்சர்ஸ் வந்து ரிவீல் பண்ணாங்க. இப்போ கொஞ்சம் ஃபீச்சர்ஸ் சொல்கிறோம், நாளைக்கு வந்து நிறைய டீட்டெயில்டாக. ஏன்னா வந்து அந்த ஆண்ட்ராய்ட் பீட்டா அப்டேட் வந்து இன்றைக்கி தான் அனௌன்ஸ் பண்ணுவானுங்க. ஓகே, யாரெல்லாம் வராங்கன்னு கண்டிப்பாக நத்திங் இருக்கும். ஹானர் வருமா? 2A வரும்ல? 2A மோஸ்ட்லி இருக்கு. 2 தான் இருக்கும்னு நினைக்கிறேன். 2 தான் இருக்குமா? பார்க்கலாம். 2A தான் நல்லது. அப்படி இல்லைன்னா வந்து 2 இருக்கும். ஓப்போ அவங்களோட ஹை எண்ட் இருக்கும், விவோ இருக்கும். OnePlus 12 விவோ ஆல்ரெடி சைனால வந்துச்சு அப்படின்னு நினைங்க. X100 ப்ரோக்கு ஐக்யூ இருக்கும், ஐக்யூ 12 இருக்கும், OnePlus இந்த மாதிரி எல்லாமே இருக்கும். ஸோ அது வந்து நான் டிஸ்கஸ் பண்ணேன். நத்திங்லேருந்து என்ன வருதுன்னு பார்க்கணும். அது இதில் வந்து சர்க்கிள் சர்ச் இருக்குல்ல, இப்போ வந்து ஹோம்ஒர்க் ஹெல்ப் பண்ணுமா. ஸோ ஏதாவது ஹோம்ஒர்க் உங்கள் இது இருந்துச்சுன்னா, பிடிஎஃப் ஏதாவது இருந்துச்சுன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பு அப்படியே ஒரு சர்க்கிள் பண்ணால் ஸ்டெப் பை ஸ்டெப்பு அதுவே வந்து இது சொல்லிட்டுரும். உங்களுக்கு ஈக்குவேஷன்ஸ்லாம் வந்து சால்வ் பண்ணி விடும், மேத் ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ணி விடும். டேரெக்டாக வந்து உங்களுக்கு ஃபோன்லேருந்தே சர்க்கிள் பண்ணி சர்ச் பண்ணி கொடுத்துரும் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதுக்கடுத்து கான்டெக்ஸ்டுவல் அசிஸ்டன்ட் வந்து கொடுக்கும், இப்போ ஜெமினை வந்து கொடுக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணலாம் இமேஜஸ் இப்போ. சூப்பர். ஸோ ஜிமெயிலு, கூகுள் மெசேஜஸ்ஸு இதெல்லாம் வந்து ஆஸ்க் திஸ் வீடியோ அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கான். ஸோ அப்படி கொடுத்தா அப்படின்னா வந்து அப்படியே இது பண்ணி யூடியூப்பில் சர்ச் பண்ணி அப்படியே கொடுத்துரும், டீட்டெயில்ஸ்லாம் வந்து கொடுத்துரும். ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் மில்லியன்ஸ் ஆஃப் டிவைசஸ்க்கு வந்து கூடிய சீக்கிரம் எல்லாமே இந்த ஃபீச்சர்லாம் வருது அப்படின்னு போட்டிருக்காங்க. அடுத்த மல்டி மாடல் கேப்பபிலிட்டிஸும் வந்துருச்சு ஜெமினி நேனோவில். ஸோ இப்போ வந்து ஈஸியாக வந்து டெக்ஸ்ட்டை தவிர இமேஜ், சவுண்டு, லாங்குவேஜை வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி வந்து இது இருக்குது அப்படின்னு போட்டுருக்காங்க. டாக் பேக் டிஸ்கிரிப்ஷனும் வந்து டாக் பேக்னு ஒன்று இருக்குது. ஸோ பிளைண்ட்னஸ், லோ விஷன் இருக்கிறவங்களுக்கு வந்து ஈஸியாக டாக் பேக் வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இமேஜோட டிஸ்கிரிப்ஷனு அதெல்லாம் சொல்கிற மாதிரி இன்னும் நிறைய இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்து இது ஒரு முக்கியமான ஃபீச்சர், இது இவெண்ட்லேயே வந்து இதை பற்றி பேசினாங்க. ஸோ ஜெமினி நேனோ வந்து கான்வர்சேஷன் பேட்டர்ன்ஸை வச்சு ஃபோன் காலில் உங்களுக்கு ஸ்கேம் காலாக இல்லையா அப்படின்ட்டு அது டிடெக்ட் பண்ணுமா. இது மோஸ்ட்லி யூஎஸ்க்கு தான் வரும்னு நினைக்கிறேன், இங்கெல்லாம் இது பண்ண மாட்டாங்க. ஸோ இப்போ இப்போ யாராவது உனக்கு ஃபோன் பண்ணி ஓடிபி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டாங்கன்னு வையே, அதுவே ஸ்கேம் கால்னு உனக்கு அலர்ட் வந்துடும். அலர்ட் வரத்துக்கு முன்னாடி நமக்கே அதை தெரிஞ்சிடும் அது ஸ்கேம்னு. இல்லை, சில பேர் வயசானவங்க யாருக்காவது வந்து நம்பிட்டு இருப்பாங்கல்ல, இந்த மாதிரி தான் அவர் ஆப் கூட இன்ஸ்டால் பண்ணல. ஓடிபி சொல்லுங்கன்னு நாங்கள் கார்டு எக்ஸ்பயர் ஆக போகுது, ஓடிபி சொல்லுங்கன்னா சொல்லிட்டாரு. டெக்காக இருந்துக்குன்னு ஓடிபியை கொடுத்துக்குன்னு. ஸோ இது வந்து ரியல் டைமாக வந்து அனலைஸ் பண்ணணும்னு போட்டிருக்கு. ஆனால் இது இந்தியாவுக்கு வருமா அப்படின்னு தெரில, இந்த யூஎஸில் தான் வந்து இதுக்கு அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இதை தவிர நிறையா கூகுள் இமேஜஸ், அந்த மாதிரி கூகுள் ஃபோட்டோஸ் இதுக்கெலாம் வந்து நிறையா அப்டேட்ஸ் வந்துருக்கு. நாளைக்கு இதை பற்றி பார்ப்போம். ரைட்டு, இன்னைக்கு வந்து இது லான்ச் ஆயிருக்கும், அதை பற்றி நாளைக்கு டிஸ்கஸ் பண்ணுவோம். சோனி Xperia 1 Mark 6 டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை, எப்படி இது வரும்போது டிசைனாக இருக்குது, கொஞ்சம் டிசைன் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, கேமரா இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. பார்ப்போம். ரைட்டே, நாளைக்கு பார்ப்போம். விக்னேஸ்வர் சி வத்சன்.